ஆனா இவரு தன்னை ரொம்ப நல்லவரை எல்லார்கிட்டயும் காட்டிக்கிட்டு அவருக்குள்ள இவ்வளவு அருவருப்பான மனசு ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு பாத்தீங்களா? இதை நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நந்தினி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதம்மா. அவரு நீங்களாம் நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு நான் சொல்லல. அந்த ஆண்டவனே இறங்கி வந்து உன் பொண்டாட்டி கெட்டவன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என் நந்தினியை பத்தி எனக்கு தெரியும். அவ என்னைக்கும் தப்பான வழிக்கு போக மாட்டான். என் நந்தினியை நான் சந்தேகப்பட்டேன்னா நான் பைத்தியக்காரன் அர்த்தம். இத்தனை நாளா குழந்தைய கலைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு பெத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். இல்லம்மா, இல்ல இல்ல இல்லம்மா, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என்னப்பா ஏதோ சொல்ல வந்தீங்க? அவர் மனசு வெள்ளன்னு சொல்ல போறீங்களா? இல்லம்மா, அவரை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றேன். ஆமா நந்தினி, அப்பா சொல்றதும் சரிதான். நாமளாவது நல்லது கெட்டது எதுன்னு கொஞ்சம் பட்டு அனுபவிச்சிருக்கோம். ஆனா நம்ம ரேவதி சின்ன பொண்ணு, கஷ்டத்தோட வீரியம் புரியாதவ. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படி சொல்லாதக்கா. ரேவதி சின்ன பொண்ணுதான். ஆனா அவ ரொம்ப பக்குவப்பட்டிருக்கா. அவ எதையும் யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கல. எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவாதான் இந்த முடிவு எடுத்திருக்கா. என்னடி என்னத்த தெளிவா முடிவு எடுத்திருக்கா? காலையில அவளை மாலையும் கழுத்துமா பார்த்ததுல எல்லாருக்கும் அவன் மேல எவ்வளவு ஆத்திரம் வந்தது. அதுக்கப்புறம் நீ அவகிட்ட தனியா பேசிட்டு வந்து அவ நல்லா இருப்பா, அவளை நாம ஒதுக்க கூடாதுன்னு நீ சொன்னதும் தன்னால நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உள்ள இப்படித்தான் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டான்னு தோணுச்சு. அதான் மேலும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டான்னு எதுவும் சொல்லாம அவளை வழி அனுப்பி வச்சோம். பெத்த மனசு ஆறல. என் புள்ள அந்த வீட்டுல போய் என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்க போறாளோ. கவலைப்படாதம்மா, ரேவதி கண்டிப்பா அந்த வீட்டுல கஷ்டப்பட மாட்டேன். என்ன நந்தினி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அந்த ரதி தேவி நம்ம ரேவதியை என்ன சொல்லி பயமுறுத்தி இந்த திட்டத்துக்கு சம்மதிக்க வச்சான்னு தெரியலையே. அவளும் அதுக்கு சம்மதிச்சு அந்த பாவிய தண்டனையில இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவனுக்கு கழுத்தெல்லாம் வேற நீட்டிருக்கா. இந்த ரதி தேவி என்ன திட்டம் போட்டு தான் தம்பிக்கு அவளை கட்டி வச்சிருக்கானே புரியலையே. அப்படி இருக்கும்போது நீ என்னடானா ரேவதி அந்த வீட்டுல கஷ்டப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க? உண்மையதான்ப்பா சொல்றேன். ரேவதி அந்த வீட்டுல கஷ்டப்பட மாட்டேன். காலையில இருந்த சூழ்நிலையில உங்க எல்லார்கிட்டயும் அதை பத்தி என்னால விலாவரியா சொல்ல முடியல. அந்த ரதி தேவியால உங்களுக்கு வேலை போனது, எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம பண்ணது, நான் லாக்அப்ல இருந்தது, அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு வந்த கஷ்டம், இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து மட்டும் ரேவதி அந்த முடிவு எடுக்கலப்பா. இனிமே அவளுக்கும் நமக்கும் அந்த ரதி தேவியால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ரேவதி இந்த முடிவு எடுத்திருக்கா. எப்படிமா சொல்ற? அந்த ரதி தேவியால நம்ம குடும்பத்துக்கோ இல்ல நம்ம ரேவதிக்கோ இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குப்பா? பெரிய ஆதாரம் இருக்கு. நம்ம ரேவதி அந்த ரதி தேவி கிட்ட உன் தம்பிய கல்யாணம் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கு நான் ஒத்துக்கணும்னா நீ உனக்கு இருக்கிற எல்லா சொத்துலயும் சரிபாதி என் பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு, உன்னோட எல்லா கம்பெனிலையும் சரிபாதி அதிகாரம் எனக்கும் இருக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிருக்க. காலையில என்ன மேல தனியா கூட்டிட்டு போன ரேவதி
இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டையும் என்கிட்ட கொடுத்தா. இப்ப அந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? இதுக்கு எப்படிமா அந்த ரதி தேவி ஒத்துக்கிட்டா? வேற வழி இல்லப்பா, தம்பிய காப்பாத்தி ஆகணுமே. சரி நந்தினி, ரேவதி அப்படி எழுதி வாங்கிட்டா அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதா? எப்படிக்கா பண்ண முடியும்? அவளால நம்ம ரேவதிக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் காரணம் அந்த ரதி தேவி தான்னு அவளே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. அவளால நம்ம ரேவதிய எதுவும் பண்ண முடியாது. என்னமோ நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். அவளால நம்ம ரேவதிக்கு எந்த பிரச்சனை வராதுமா. அது உண்மைதாங்கிறத நாளைக்கு காலைல நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஐயோ, என்ன நந்தினி நீ? அதான் அந்த ரதி தேவி ரேவதிய ஒண்ணு செய்ய மாட்டான்னு நீயே சொல்றியே, அப்புறம் நீ எதுக்கு அங்க போகணும்? அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலம்மா. அதனால நீ அங்க போறது எனக்கு சரியா வரும்னு தோணலம்மா. ஆமா நந்தினி, நீ அங்க போக வேண்டாம். நீ இப்ப கர்ப்பமா இருக்க. இந்த நேரத்துல அங்க போயிட்டு ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவ ஏதாவது பேசிட்டானா அதனால உன் வயத்துல இருக்கிற கருவை அது பாதிக்குமா. வேண்டாமா, போக வேண்டாமா. எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சு என் மனசு மறுத்து போச்சுப்பா. அவ பேசுற பேச்ச கேட்டா என் மனசு கலங்கிட போகுது. சரிம்மா நந்தினி, அப்படின்னா நானும் உன் கூட வரேன். எதுக்குமா? நீ அங்க வந்து ரேவதியை பார்த்தா அழுது புலம்புவ. அத பார்த்து அந்த ரதி தேவி சந்தோஷப்படுவா. இது நமக்கு தேவையா? அது மட்டும் இல்லம்மா, நாம எல்லாரும் அங்க ரேவதியை பார்க்க போறது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போறது எனக்கு என்னமோ சரியா படலமா. அதே நேரத்துல நானும் அங்க போகலனா நம்ம ரேவதிக்கு பிறந்த வீட்டு சப்போர்ட் இல்லைன்னு அந்த ரதி தேவி நினைச்சிட்டானா அது நம்ம ரேவதிக்கு தானமா பிரச்சனை. அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். எங்க அந்த ரேவதி? ராத்திரி மயக்கம் போட்டு கீழே விழுந்தோ அப்படி செத்து போன மாதிரி கனவுலாம் வந்துச்சு. இப்ப எங்க அந்த சனியனை காணோம்? ஒரு வேளை ராத்திரி நடந்ததை நினைச்சு பயந்து அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிட்டாலோ? அப்படி ஓடி போயிருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. என்னடி மகாராணி மாதிரி உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்க? ஏய், என்னடி பெரிய மகாராணி மாதிரி சோஃபால உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்க? மகாராணி சோஃபால எல்லாம் உட்கார மாட்டாங்க, சிம்மாசனத்துல தான் உட்காருவாங்க. ஏய், சீ, என்ன நக்கலா? விடிஞ்சத வீட்டை விட்டு ஓடி போயிருப்பேன்னு நினைச்சா நீ இங்க இருந்தது இல்லாம எங்கிட்ட திமிரா பேசுறியா? ராத்திரி நீங்க அப்படி பயமுறுத்தியும் தைரியமா நான் இங்கே இருக்கேன்ல, அந்த தைரியத்துல கொஞ்சம் திமிரு இருக்கதானே செய்யும். அப்படின் திமிரு இருக்கதான் செய்யுமா? நீ இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறன்றத பத்தி யோசி. அப்புறம் திமிரு உனக்கு இருக்கதா இல்லையா முதல்ல யோசி.
ஏ நான் எங்க போக போறேன்? இங்கதான் இருப்பேன். ஏன்னா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அது கட்டினவன் வீட்ல தானே அந்த பொண்ணு இருக்கணும். அதானே நம்ம பண்பாடு. பண்பாடா பண்பாடா உனக்கு படாத படான்னு போக போக புரியும்டி. ம், ஏ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? என்னால துரத்த முடியாது நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா ஏதோ ஒரு மூட்ல எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் தானே இப்படி எல்லாம் பேச வைக்குது. எங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. எங்களையும் ரொம்ப மூர்க்கமா தான் வளர்த்துருக்காங்க. உங்க அக்கா உங்களை வெறும் மூர்க்கமா தான் வளர்த்திருக்காங்க. ஆனா எங்க அக்கா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருக்கணும், சிரிச்சா சிரிக்கணும், அடிச்சா அடிக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் எங்க அக்கா என்ன வளர்த்திருக்காங்க. அப்போ நான் உன்னை அடிச்சா நீ என்ன திருப்பி அடிச்சிருவியா? ஐயோ, உங்களை எப்படி இங்க நடிக்க முடியும்? நீங்க என் கழுத்துல தாலி கட்டினவராச்சே. நீங்க என்னை என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாத்தையும் எதிர்பார்த்துதான் நான் இங்க வந்திருக்கேன். எதிர்பார்த்து தான் வந்திருக்கியா? நீ எதிர்பார்க்காததெல்லாம் எப்படி செய்ய போறன்றத உனக்கு போக போக புரியும்டி. எதிர்பார்க்காததெல்லாம் செய்ய போறது நீயா இல்ல நானான்னு உனக்கும் உன் அக்காக்கும் போக போக புரியதான் போகுது. மாப்ள, வாங்க மாமா. என்ன மாப்ள திடீர்னு இங்க வர சொல்லிருக்கீங்க? எல்லாமே திடீர் திடீர்னு தானே நடக்குது. ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன புரியல? அத்தனை பேரும் சேர்ந்து ரேவதி வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அது புரியலையா? எது புரியல மாமா? இல்ல மாப்ள, ரேவதி எங்க யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. முடிவு எடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்ன பெரிய முடிவு எடுக்கிற வயசு ஆயிடுச்சு அவளுக்கு? தம்மா தூண்டு பொண்ணு, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு யோசிக்கிற வயசு அவளுக்கு. அவ மகாராணி முடிவு எடுத்துட்டானா உடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி அனுப்பிட்டீங்க இல்ல? எனக்கு இது புரியவே இல்லை மாமா. சரி உங்களை விடுங்க. நந்தினிக்கு என்னாச்சு? ஆனா உன 1008 வசனம் பேசுவாளே. கண்ணுக்கு எதிர தப்பு நடந்தா அதை அனுமதிக்க மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன். அவ எப்படி ஒத்துக்கிட்டா இதுக்கு? மாப்ள, அவ எடுத்த முடிவை சரின்னு ஒத்துக்க முடியாம மறுக்கவும் முடியாம ஒரு தர்மசங்கடமான நிலைமைக்கு அவ எங்களை ஆளாக்கிட்டா. அவ இப்படி ஒரு முடிவை எப்ப எடுத்தா? எப்ப ரதிதேவியை சந்திச்சா? ஏன் கோர்ட்ல வச்சு அந்த பாவியை காப்பாத்துனா? அதுக்கப்புறம் அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இது எல்லாமே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவனையே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறப்போ எங்களால எதுவுமே செய்ய முடியல மாப்ள. ஓ, அதனால நல்லா இருமான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிட்டீங்களா அந்த பொறுக்கி பையனோட? அந்த பொண்ணுக்கு அப்பா தானே நீங்க. எப்படி உங்களால இப்படி பொறுப்பு இல்லாம பேச முடியுது? மாலையும் கழுத்துமா வந்து நின்னாலா உடனே இவங்க வாழ்த்தி அனுப்பி வச்சுட்டாங்களா? யார் கூட அனுப்புறோன்னு ஒரு தராதரம் வேண்டாம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு வேகத்துல உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானா உடனே இந்த பைத்தியக்காரனோட அனுப்பி வச்சிருவீங்களா நல்லா வாழுமான்னு? இப்ப கிட்டத்தட்ட அதுதானே செஞ்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் பைத்தியக்காரன் எவ்வளவோ பெட்டர். இவன் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கிய. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு முகத்துல ஆசிட விட்டு எறிறான்னா அவன் எப்பேற்பட்ட கிரிமினலா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவன் தாலி கட்டிட்டான்னு உங்க பொண்ணு. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க பொண்ணு அவன் கூட அனுப்பி வைக்கிறது ஒண்ணுதான், எமன் கூட அனுப்பி வைக்கிறது ஒண்ணுதான். ஐயோ கடவுளே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனி ரேவதி லைஃப்ல சந்தோஷங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. இல்ல மாப்ள, அவன் அப்படிப்பட்டவன்னா அவ அக்கா ரதிதேவி எப்படிப்பட்டவன்றது உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம போச்சுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன குடும்பம்! ஒரு பக்கம் ரதிதேவி, இன்னொரு பக்கம் அவ தம்பி. அவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு உங்க பொண்ணு எவ்வளவு சித்திரவதை அனுபவிப்பான்னு யோசிச்சு பாத்தீங்களா? அது சரி, யோசிச்சு பார்த்திருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே. இல்ல மாப்ள, அந்த ரதிதேவியோட விருப்பத்துக்கு நாங்க யாருமே சம்மதிக்காததுனால தானே அவ நமக்கு இப்படி எல்லாம் கஷ்டங்களை கொடுக்கறா அப்படிங்கிற நினைப்புல தான் ரேவதி இதுக்கு சம்மதிச்சிருக்கா. அவ எதையும் யோசிக்காம எடுத்தன் கவுத்தன்னு உணர்ச்சி வசப்பட்டு இதுக்கு அவ சம்மதிக்கல. நல்ல தெளிவா யோசிச்சு முன்னேற்பாட்டோட தான் இப்படி ஒரு பத்திரத்தை ரதிதேவி கிட்ட இருந்து ரேவதி எழுதி வாங்கியிருக்கா. ஆமா மாப்ள, அந்த ரதிதேவியோட சொத்துல சரிபாதி உரிமையும் அதிகாரத்தையும் அவ கைப்படவே தம் பேருக்கு எழுதி வாங்கியிருக்கா நம்ம ரேவதி.
அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம நந்தினி தான் பத்திரமா வச்சிருக்கா. அந்த விஷயத்த கூட ராத்திரி தான் என்கிட்ட அவ சொன்னா. மை காட், ஐ டோன்ட் பிலீவ் திஸ். இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலையே. பணத்துக்காக தான் நீங்க பொண்ணை வித்தீங்கன்னு சொல்லி எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேசுற, கிட்டத்தட்ட அது உண்மைங்கிற மாதிரில நடந்துகிட்டு இருக்கீங்க. மாப்ள வேணாம், மாப்ள வேணாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். பணத்துக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை நாங்கெல்லாம் பண்ணிருக்கோம்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறது நம்பாதது இல்லை இங்க பிரச்சனை. உலகம் பூரா அது அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம் மாப்ள. ஆனா நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு புரியுது இல்ல? அது போதும் எங்களுக்கு. ரேவதி எழுதி வாங்கியிருக்கிற சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட நாங்க யாரும் எப்பவும் அனுபவிக்க ஆசைப்பட மாட்டோம். ரேவதியோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் அதை நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்ற நினைப்புல தானே அந்த ரதி தேவி நம்மள ஓட ஓட விரட்டிட்டே இருக்கா. அவளுக்கும் நமக்கும் அந்தஸ்துல எந்த வித்தியாசமும் இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு நினைப்புல தான் ரேவதி அந்த பத்திரத்தை எழுதி வாங்கியிருக்கா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் சரியா இருக்குமாமா? நடைமுறைக்கு எவ்வளவு தூரம் சரியா வரும்னு எனக்கு தெரியல. சரியா வருமா வராதான்னு பாக்குறதுக்காக தான் ரதி தேவி வீட்டுக்கு நந்தினி அவளை பார்க்க போயிருக்கா. ரதி தேவி வீட்டுக்கா? அறிவு கிருவி கெட்டு போச்சு அவளுக்கு. நந்தினியை பார்த்தாவே அந்த ரதி தேவிக்கு ஆகாது. அதுல இப்ப நான் வேற நந்தினிக்கு சப்போர்ட்டா இருக்கேங்கிறதுல அவ கோபம் ஜாஸ்தியா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கா. இந்த டைம்ல போய் அவளை தனியா அங்க அனுப்பியிருக்கீங்களே, அவ எதுக்கும் தயங்காதவன்னு தெரியாது உங்களுக்கு? இல்ல மாப்ள, கண்டிப்பா அவ நந்தினிய ஒண்ணும் பண்ண மாட்டா. ஏன்னா நந்தினியோட பாதுகாப்புக்கும் அந்த அக்ரிமெண்ட் தான் ஆதாரம். நாளைக்கு நந்தினிக்கோ ரேவதிக்கோ ஏதோ ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆமா, உங்களுக்கு அந்த ரதி தேவி பத்தி தெரியும்ல? ஒரு ஆம்பளை என்கிட்டயே சரி சமமா நின்னுக்கிட்டு எவ்வளவு அடாவடித்தனமா பேசினவ. இல்ல மாப்ள, இனிமே அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நந்தினிய பத்தின எந்த கவலையும் இனிமே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நந்தினி வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணுங்க. நந்தினி வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும் ப்ளீஸ். சரி மாப்ள, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ப்ளீஸ் மாமா, எனக்கு என்ன சொல்லுங்க இதுல? ரேவதி லைஃப் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதனால தான் நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு அது போதும் மாப்ள, நான் வரேன். வாங்க. யார் நீ? யார் நீ? ஏய், கேக்குறல, யார் நீ? எப்படி இங்க வந்த? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல எல்லாரையும் கூப்பிடவா? யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க. உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. இரு, விடு விடு.